ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம். தமிழ் பயிற்சி புத்தகத்தில் 8வது பாடம் கல்வி அழகே அழகு வந்த பாதை. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான பொருத்தமான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அழகுபடுத்தப்படுவது எது? டிக் குறியிடுவேன். மயில் அப்படின்ட்டு குறிப்பு கொடுத்துருக்காங்க. மயில் படம் எங்கே இருக்கோ அதுக்கு டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். குயில் அப்படின்ட்டு 2வது இருக்குது. குயில் படத்துக்கு டிக் பண்ணிக்கணும். மணிகள் அப்படின்ட்டு 3வது குறிப்பு இருக்குது. மணிகள் படத்துக்கு டிக் பண்ணிக்கிறோம். சிறுவன் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. சிறுவன் படத்துக்கு டிக் பண்ணியிருக்கிறோம். உரியவற்றோடு இணைப்பேன் அப்படின்ட்டு கீழே குறிப்புகள் பாருங்கள். கலன், முற்ற, கற்றோர் அப்படின்ட்டு இருக்குது. பொருத்தமானதை கோடு போட்டு நம்ம இணைச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகள்கிட்ட சொல்லி அவங்கள பொருத்தமாக மேட்ச் பண்ண சொல்லுங்கள். படிப்பேன் விடையளிப்பேன் நீதிநெறி விளக்கம் அப்படின்ட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாடல் பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலையும் பாடல் பொருளையும் குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இது சம்பந்தமான கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, எந்த அணிகலனுக்கு மேலும் அழகு ஊட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை? ஒளிரும் மணிகள். கற்றவருக்கு அழகு தருவது எது? கல்வி. இப்பாடலின் ஆசிரியர் யார்? இப்பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர். யாருக்கு அணிகலன்கள் தேவையில்லை? கல்வி கற்றவருக்கு அணிகலன்கள் தேவையில்லை. உன்னை அழகுபடுத்த நினைத்தால் நீ என்ன செய்வாய்? என்னை அழகுபடுத்திக் கொள்ள நான் நன்றாக கல்வி கற்பேன். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புத்தகத்தில் தேடி இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சி எழுத சொல்லுங்கள். பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் அமைந்த சொற்களை எடுத்து எழுதுக. கற்றோர், மற்றோர். ஒளிர இச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஒளிர, முற்ற. கற்றவருக்கு அழகு தருவது எது? கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா என்பதன் பொருள் என்ன? விடை எழுதுக. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. பெயரா செயலா அப்படின்ட்டு பகுதி கொடுத்துருக்காங்க 8. இந்த பகுதியை படித்து பார்க்க சொல்லுங்கள். படத்திற்கு பொருந்தும் மரபு தொடரை எழுதுவேன் அப்படின்ட்டு கீழே பாருங்கள். மரபு தொடரை வரிசையாக கீழே வரைக்கும் அப்படியே கொடுத்துருக்காங்க. நடுவில் இந்த மரபு தொடருக்கு பொருத்தமான படம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த படத்துக்கு கீழே பொருத்தமானதை எழுத சொல்லுங்கள். வாழையடி வாழையாக, முதலை கண்ணீர், பஞ்சா பறத்தல், அறக்க பறக்க, புத்தக பூச்சி, தூள் தூளாக. இதே போல் பொருத்தமான மரபு தொடர்களை குழந்தைகளை அந்த படத்துக்கு கீழே எழுதிக்க சொல்லுங்கள். உரையாடலை படிப்பேன், மரபு சொற்களால் நிறைவு செய்வேன். 3 மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க. கட்டுக்கதை, முதலை கண்ணீர், அறக்க பறக்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த உரையாடலுக்கு இடையில எந்த இடத்துல எந்த மரபு சொற்கள் வரணும் அப்படின்ட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த படத்துக்கு நடுவில் முதலை கண்ணீர் அப்படின்ட்டு வரணும். 2வது படத்துக்கு நடுவில் கட்டுக்கதை, 3வது படத்துக்கு நடுவில் அறக்க பறக்க. விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். 4 முறை வாசிக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் அவங்க வாசிப்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை கீழே அந்த கடிகாரம் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல குறிக்க சொல்லுங்கள். விரைவாக படித்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பயிற்சிக்காக தான் இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. சொல்ல கேட்டு எழுதுவேன். இந்த இடத்துல ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை குழந்தைகள் எழுத வைங்க. ஒரு மாதிரிக்காக இங்கே நான் கொடுத்துருக்குறேன். வந்த பாதை. வினைச்சொல் அறிவேன், எழுதுவேன். வினைச்சொல்லை பற்றி ஏற்கனவே இது சம்மந்தமான பாடங்கள் நீங்கள் நடத்திருப்பீங்க. இந்த இடத்துல திரும்ப ஒரு முறை பார்க்கறதுக்காக இந்த இடத்துல இந்த பகுதி திரும்ப ஒரு முறை குழந்தைகளுக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இதை படித்து முடித்த பிறகு கடைசியாக பாருங்கள் 4 கோடு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான பதில் கீழே தலைகளை கொடுத்துருக்காங்க. இந்த பதில் எடுத்து பொருத்தமான படத்துக்கு கீழே அவங்கள எழுத சொல்லுங்கள். எதிர்ச்சொல் அறிவேன், இணைப்பேன். எதிர்ச்சொல்லை பற்றி ஏற்கனவே நீங்கள் பாடங்கள் நடத்திருப்பீங்க. அதை நினைவுபடுத்துவதற்காக இந்த பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை படித்து பார்க்க சொல்லுங்கள். குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். உரிய எதிர்ச்சொற்களோடு இணைப்பேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை இந்த பகுதியை செய்ய வைங்க. அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். படிப்பேன், மின்னுவேன். குறிப்பை படிப்பேன், விடையளிப்பேன்.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த குறிப்புகளை படித்து பார்த்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான பதில் என்ன அப்படின்ட்டு குழந்தைகள்கிட்ட கேளுங்க. அவங்களே சரியான பதிலை சொல்லுவாங்க. மரத்தில் பிறந்தேன், மஞ்சள் நிறத்தில் இருப்பேன், புளிப்பு சுவை என்னுடையது, நான் யார்? எலுமிச்சை. காற்றில் பறப்பேன், இறக்கைகளுடன் இருப்பேன், மனிதர்களை சுமந்து செல்வேன், நான் யார்? விமானம். பல வண்ணங்களில் இருப்பேன், வானத்தில் ஒளிர்வேன், மழை வந்தால் வருவேன், நான் யார்? வானவில். கடலில் பிறப்பேன், மேலும் கீழும் குதிப்பேன், வந்து வந்து செல்வேன், நான் யார்? அலை. பூக்கள் நிறைந்திருக்கும், விளையாட பூக்கள் இருக்கும், குழந்தைகள் விரும்பும் இடம், அது எந்த இடம்? பூங்கா. சொல் உருவாக்குவேன், தொடர் எழுதுவேன். வாள் அப்படின்ட்டு அவங்க எழுதியிருக்காங்க. பக்கத்திலேயே அதை வாக்கியத்தில் அமைத்து காட்டியிருக்காங்க பாருங்கள். வாள் மிகவும் கூர்மையானது. இதே போல் கீழே நாம் மயில், முயல், மலை, ஆறு இந்த மாதிரி வார்த்தைகளை எழுதி பக்கத்தில் அதை வாக்கியத்தில் அமைச்சு காட்டியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளை வாக்கியத்தில் உருவாக்கி எழுத சொல்லுங்கள். சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்பேன், தொடர் எழுதுவேன். கீழே பாருங்கள், கற்குவியல் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை கண்டுபிடித்து கீழே எழுத சொல்லியிருக்காங்க. கல் அப்படின்ட்டு முதல் வார்த்தையை அவங்க எழுதிட்டாங்க. வேறு கட்ட கல் உதவும் அப்படின்ட்டு பக்கத்தில் வாக்கியமாக அமைச்சு காட்டிட்டாங்க. அடுத்து நம்ம வில், குவி, குவியல் அப்படின்ட்டு 3 வார்த்தைகளை கண்டுபிடித்திருக்கிறோம். இதை பக்கத்துலேயே நம்ம வாக்கியத்தில் அமைத்து காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் அடுத்தது புது கவிதை. இந்த வார்த்தைக்குள்ளேருந்து ஒரு 4 வார்த்தைகளை கண்டுபிடித்து கீழே எழுதி காட்டியிருக்கிறோம். புதை, விதை, கதை, கவிதை இவைகளை பக்கத்துலேயே நம்ம வாக்கியத்தில் அமைச்சு காட்டியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. பாடலை தொடர்ந்து எழுதுவேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாடலை பாருங்கள், குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இறுதியாக 2 கோடு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பச்சை வண்ணக்கிளிகளும் பழத்தை கொத்தி தின்னன. இந்த மாதிரி 2 வரிகள் கொண்டு முடிக்கணும். குழந்தைகள்கிட்ட கேளுங்க, அவங்களாகவே எழுத சொல்லுங்கள்.